நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 3. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதல மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். சிந்தனை: இயேசு தம் பணியை செய்தவாறே போய்கொண்டிருக்கின்றார். நடந்து சென்றவாறே நகர்கள் ஊர்கள் தோறும் கடவுளின் அரசை பற்றிய நற்செய்தியை அறிவித்தவாறே போய்கொண்டிருக்கின்றார். அவர் அறிவித்த செய்தி உண்மையாகவே நற்செய்தியே. நோயாளர்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார், எல்லாவற்றிற்கும் மேலாக பாவங்களை மன்னித்தார். அதன் பயனாக பலர் இயேசுவை பின்பற்றலாயினர். 12 சீடர்கள் மட்டுமல்ல, ஆண் பெண் வேறு சீடர்களும் இயேசுவை பின் சென்றனர். அவரை பின் சென்ற பெண் சீடர்களுள் 3 பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளன: மகதலா மரியா, யோவன்னா, சூசன்னா ஆகியோர். இயேசுவின் பணியால் தொடப்பட்ட பலருள் இவர்கள் ஒரு சிலராவர். இந்த முதல் சீடர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்ற நிகழ்வானது நாங்கள் என்று எவ்வளவு தூரத்துக்கு எங்களை அர்ப்பணித்து எங்களுக்குரியவற்றை விட்டுவிட்டு பின்பற்றுகின்றோம் என்பதை ஆய்வு செய்து பார்க்க அழைக்கின்றது. இயேசுவின் போதனையை கேட்டவர்கள் பலவாறு பதிலளித்தனர். கேட்ட எல்லாரும் இயேசுவை பின் சென்றவர்கள் என்று சொல்வதற்கில்லை. சிலர் இயேசுவின் போதனைகளை முழுமையாக வெறுத்தனர். சிலர் அவரது போதனையால் உற்சாகம் அடைந்தனர். சிலர் நம்பினர், ஆனால் இயேசுவை பின் செல்லவில்லை. இன்னும் சிலர் தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க மறுத்துவிட்டனர். இன்னும் சிலர் இயேசுவின் போதனையை கேட்டு தங்கள் வாழ்வையே மாற்றி அமைத்து கொண்டனர். இன்று எமது பதில் என்ன? இதற்கான பதிலை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்றால், ஆண்டவருக்காக அன்றாடம் நாம் எவ்வளவு நேரத்தையும் சக்தியையும் செலவு செய்கின்றோம் என்பதை பொறுத்தே அறிந்து கொள்ளலாம். அதாவது, இறைவார்த்தையை வாசிப்பதில் அல்லது கேட்பதில் எவ்வளவு நேரத்தை நாங்கள் செலவு செய்கின்றோம். ஆண்டவருடன் செபிப்பதிலே, அவரை பற்றி மற்றவர்களுடன் பேசுவதிலே, அவர் நமக்கு சொல்லித்தந்த நம்பிக்கையை கற்றுக்கொள்வதிலே எவ்வளவு ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றோம். நம் வாழ்வில் எடுக்கும் தீர்மானங்களிலே நற்செய்தி எவ்வளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. கிறிஸ்தவளாக வாழ்வது என்பது பகுதி நேர வாழ்வல்ல. இது நம்பிக்கை வாழ்வின் நேரம், பின்பு வெவ்வேறு காரியங்களை ஆற்றும் நேரம் என்று எமது வாழ்வை நாம் பிரித்து காட்ட முடியாது. இயேசுவின் வார்த்தைகள் எமது முழு வாழ்வையும் ஊடுருவி நிற்க வேண்டும். நாம் உண்டாலும் உறங்கினாலும், செபித்தாலும் ஓய்ந்திருந்தாலும், படித்தாலும் விளையாடினாலும் எமது எல்லா செயல்களும் நம்பிக்கையின் வெளிப்பாடுகளாகவே இருக்க வேண்டும். எமது ஒவ்வொரு செயலிலும் எமது நம்பிக்கை இளையோடிக்கொண்டிருக்க வேண்டும். இயேசுவை பின் செல்வது என்பது எமக்கு பகுதி நேர வேலையா அல்லது முழு நேர வேலையாக இருக்கின்றதா? எமது அன்றாட அனைத்து செயல்களிலும் நம்பிக்கை வெளிப்படுகின்றதா? எமது சமய வாழ்வு ஆலயத்தில் மட்டும்தானா அல்லது வீட்டிலும் சமுதாயத்திலும் வாழப்படுகின்றதா? சிந்திப்போம். செபம். ஆண்டவரே, எமது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் நீர் நிறைந்திருந்தருளும். அப்போது உமது திருப்புகழை நாம் பாடுகின்றவர்களாக ஆவோமாக. ஆமென்.